ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கப்பித்தொகுதிகளில் வர வினாக்களை எவ்வாறு செய்யறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கப்பித்தொகுதியில் வினாக்களை செய்யறதுக்கு நமக்கு முதலாவது விஷயம், அந்த ஒரு தொகுதியில தொழிற்படுற விசைகளை நமக்கு சரியா குறிக்க தெரியும். ஒரு தொகுதியில தொழிற்படுற விசைகளை சரியா குறிச்ச மாதிரி இருந்தா கப்பித்தொகுதியில கேட்கப்படுற வினாக்களுக்கு ஈஸியா நம்ம விடை அளிக்கக்கூடிய வகையில இருக்கும். அப்ப இதுல நான் 3 சந்தர்ப்பத்தை கருதி இருக்கேன். முதலாவது, ஒரு தளத்தின் மீது ஒரு பொருள் ஓய்வுல இருக்கிற மாதிரியும், ரெண்டாவது, ஒரு சீலிங் ஒன்றுல ஒரு குறிப்பிட்ட திணிவுடைய ஒரு பொருள் கட்டி தொங்க விடப்பட்டுள்ள மாதிரியும், மூன்றாவது, ஒரு சாய்தளத்துல ஒரு பொருளானது ஓய்வுல காணப்படுற மாதிரியும் 3 சந்தர்ப்பங்களை கருதி இருக்கு. இந்த 3 சந்தர்ப்பங்களை முதலாவது நம்ம விசைகளை குறிச்சு பார்ப்போம். அப்ப முதலாவது பாருங்க, ஒரு தளத்துல ஒரு பொருளானது ஓய்வுல இருக்கு. அப்ப ஒரு ஓய்வில் உள்ள பொருள்ல என்னென்ன விசைகள் தொழிற்படும்னு பார்த்தா, இந்த பொருள் பூமியில காணப்படுறதுனால முதலாவது நிறைவிசை தொழிற்படும். ஆகவே நிறைவிசை எப்பயுமே மையத்துல குறிப்போம், கீழ் நோக்கி mg. அதாவது இந்த பொருளுடைய திணிவு m அப்படின்னு கருதுவோம். இதனுடைய திணிவும் m, இதனுடைய திணிவும் m. இது முதலாவது. புவி ஈர்ப்பு காரணமா அந்த பொருள்ல உண்டாகிற விசை நிறைவிசை. அதை mg அப்படின்னு குறிச்சிருக்கேன். அதாவது அதனுடைய திணிவையும் புவி ஈர்ப்பு ஆறுமூடுகளாலையும் பெருக்கினா நிறைவிசை வந்துடும். ரெண்டாவது, இந்த தளத்தால இந்த பொருளுக்கு ஒரு விசை ஒன்று வழங்கப்படும். அதை சொல்லுவோம் மருதாக்க விசை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மருதாக்க விசை இந்த தொடு மேற்பரப்புல இருந்து மேல் நோக்கி காணப்படும். மேல் நோக்கிங்கிறத விட தளத்திற்கு செங்குத்தாக தொழிற்படும் இந்த மருதாக்க விசை. அடுத்தது, இந்த பொருளால இந்த தளத்துக்கு ஒரு விசை ஒன்று வழங்கப்படும். அதை இந்த தளத்தை அப்படி கீழ் நோக்கி குறிப்போம், ஆர் அப்படின்னு குறிப்போம். சரிதானே? அப்ப முதலாவது இந்த படத்தை பாக்குறப்ப இதுல இந்த பொருளை மட்டும் கருதனமா இருந்தா, இந்த பொருள்ல முதலாவது நிறைவிசை, அடுத்தது இரண்டாவது மருதாக விசை தொழிற்படும். இந்த ஆர் அப்படிங்கிறது இந்த தளத்துல தொழிற்படுற விசை, இந்த ஆர் அப்படிங்கிறது இந்த பொருள்ல தொழிற்படுற விசை. அடுத்தது இரண்டாவது, ஒரு சீலிங் ஒன்றுல கட்டி தொங்க விடப்பட்ட பொருள். இதுல முதலாவது பார்த்தா நிறைவிசை தொழிற்படும். அதை mg அப்படின்னு குறிப்போம். ரெண்டாவது, இந்த பொருள் இந்த இலையை கீழ் நோக்கி இழுக்கும். இந்த பொருள் இந்த இலைய கீழ் நோக்கி இழுக்கும். ஆகவே இப்படி வரும். இந்த இலையானது இந்த பொருளை கீழே போடாம மேல் நோக்கி இழுக்கும். அந்த இழுவிசை இவ்வாறு குறிக்கிறது. அப்ப இதை டி அப்படின்னு போடுவோம், இதையும் டி அப்படின்னு போடுவோம். நல்லா பாருங்க. இதுல முதலாவது, புவி ஈர்ப்பு காரணமா இந்த பொருளானது கீழ் நோக்கி இழுக்கப்படும். ஆகவே இந்த பொருளானது கீழ் நோக்கி இயங்க பார்க்கும். இந்த இலையானது இந்த பொருளை கீழ் நோக்கி இயங்க விடாம மேல் நோக்கி இழுக்கும். அந்த விசை தான் இந்த டி, இலையால பொருளுக்கு வழங்கப்பட்ட விசை. அடுத்தது, இந்த பொருள் இந்த இலைய கீழ் நோக்கி இழுக்கும். அந்த டி தான் இது, அந்த இழு விசை இது. ஆகவே இதுல இந்த துண்டை அழிச்சு விட்டு பார்த்த மாதிரி இருந்தா, இந்த பொருள்ல மட்டும் பார்த்த மாதிரி இருந்தா பொருள் இவ்வாறு இருக்கு, கீழ் நோக்கி mg டி, இந்த பொருள்ல தொழிற்படுற விசை. அப்ப இது கவனமா இருக்கணும், எதால எதுக்கு வழங்கப்பட்ட விசை அப்படின்னு சம்டைம் கேட்கலாம். அடுத்தது மூன்றாவது, சாய்தளத்துல காணப்படுற இந்த பொருள்ல தொழிற்படுற விசைகளை பார்ப்போம். முதலாவது எப்பயுமே நிறைவிசை. நிறைவிசை எப்போதும் கீழ் நோக்கி காணப்படும். ஆகவே திணிவியம் நிறைவிசை வரும் mg. ரெண்டாவது, இந்த தளத்தால இந்த பொருளுக்கு ஒரு விசை ஒன்று வழங்கப்படும். அந்த விசையை சொல்லுவோம் மருதாக்க விசைன்னு. மருதாக்க விசை இதுல குறிக்கிறப்ப நான் சொன்னேன் எப்போதும் தளத்துக்கு செங்குத்தா இருக்கும். இங்க மூன்றாவது படத்துல பார்த்த மாதிரி இருந்தா தளம் இவ்வாறு சாய்ந்த மாதிரி இருக்கு. ஆகவே இந்த படத்துல மருதாக்க விசை எவ்வாறு வரும்னா, இதுதான் தளம், இந்த தளத்துக்கு செங்குத்தா இவ்வாறு வரும். ஆகவே இதுல நிறைவிசை இவ்வாறு காணப்படும், மருதாக்க விசை இந்த தளத்திற்கு செங்குத்தா காணப்படும். சரி, அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி முதலாவது பொருட்கள்ல தொழிற்படுற இந்த விசைகளை நமக்கு குறிக்க தெரியும். இதுல பாருங்க, ஒரு விசை குறிக்க மறந்துட்டோம். முதலாவது நிறைவிசை, ரெண்டாவது இந்த தளத்தால இந்த பொருளுக்கு வழங்கப்படுற விசை ஆர் அப்படின்னு குறிச்சிட்டோம். மூன்றாவது, இந்த பொருளால இந்த தளத்துக்கு ஒரு விசை வழங்கப்படும். அதை இவ்வாறு ஆர் அப்படின்னு குறிக்கணும். இந்த ஆர் அப்படிங்கிறது தளத்தில் தொழிற்படும்.
இந்த ஆர் அப்படிங்கிறது பொருளி தொழிற்படும். இதுல கவனமா இருக்கும். இப்ப இதுல பாருங்க, ஒரு கப்பி மீது ஒரு இலை ஒன்றுல இருபுறமும் திணிவுகளை இணைச்சி இவ்வாறு ஓய்வுல வச்சிருக்கோம். இங்கிட்ட ஒரு 3 கிலோகிராம் திணிவையும் இந்த பக்கம் ஒரு 2 கிலோகிராம் திணிவையும் இணைச்சி இந்த தொகுதியை ஓய்வுல வச்சிருக்கோம். இப்போ ஓய்வுல 2 பக்கம் வச்சிருந்து இந்த தொகுதியை கீழ் விடுறப்ப இந்த தொகுதியானது இந்த திசையில என்ன செய்ய பார்க்கும்னா இயங்க பார்க்கும். அதாவது இந்த 3 கிலோகிராம் திணிவானது கீழ் நோக்கி இயங்க பார்க்கும், 2 கிலோகிராம் திணிவானது மேல் நோக்கி இயங்க பார்க்கும். அப்ப இது ஆரம்பத்துல ஓய்வுல இருக்கு. ஓய்வுல இருந்து இப்ப விட்டோன இந்த தொகுதியானது என்ன செய்ய பார்க்குது, கீழ் நோக்கி இயங்க பார்க்குது. அதாவது இயக்கம் அப்படின்னு வருது. சோ இதுல எவ்வாறான கேள்விகள் கேட்பாங்கன்னா, முதலாவது இந்த இலையில எவ்வளவு இழுவை தொழிற்படும் இயங்குமா இருந்தா, ரெண்டாவது இயங்கும் போது எவ்வளவு ஆறுமூடுகளோட இயங்கும். பெரும்பாலும் இழுவையும் ஆறுமூடுகளும் தான் இந்த கப்பி தொகுதி வினாக்கள்ல கேட்பாங்க. அப்ப இந்த இழுவையும் இந்த ஆறுமூடுகளையும் எவ்வாறு காண்றது அப்படின்னு பாக்குறப்ப, முதலாவது கப்பி தொகுதி வினா கேட்டாங்களா இருந்தா நம்ம பொருட்கள்ல தொழிற்படுற விசைகளை நமக்கு குறிக்க தெரியணும். ஏற்கனவே நம்ம ஒரு சீலிங் ஒன்றுல இணைக்கப்பட்டுள்ள ஒரு பொருள்ல தொழிற்படுற விசை எவ்வாறு குறிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப இதுல பாருங்க, ரெண்டாவது இந்த பொருள்ல நிறை விசை தொழிற்படும். அதாவது இது 2 கிலோகிராம் திணிவுடைய பொருளா இருந்தா இந்த பொருள்ல 20 நியூட்டன் அப்படிங்கிற ஒரு நிறை விசை ஒன்று தொழிற்படும். அடுத்த விஷயம், இந்த பொருளானது இந்த இலையோட இணைக்கப்பட்டிருக்கு தானே. ஆகவே இந்த இலை என்ன செய்யும்னா இந்த பொருளை கீழ் போவிடாம மேல் நோக்கி இழுக்கும். அடுத்தது இந்த பொருள் இந்த இலைய கீழ் நோக்கி இழுக்கும், டி அப்படின்னு போட்டுக்கும். அடுத்தது இந்த 3 கிலோகிராம் திணிவுடைய பொருளை தொழிற்படுற விசைகளை குறிச்சமா இருந்தா நிறை விசை 3 கிலோகிராமா இருந்தா 30 நியூட்டனா இருக்கும். அடுத்தது இந்த பொருளானது இந்த இலைய கீழ் நோக்கி இழுக்கும். இந்த இலை இந்த பொருளை மேல் நோக்கி இழுக்கும், அதையும் டி அப்படின்னு குறிச்சுக்கும். ரெண்டு பக்கமும் ஏ டி டி, அதாவது இழுவை சமன் அப்படின்னு குறிக்கிறேன்னா இந்த ரெண்டு பொருளும் இணைச்சிருக்கிறது ஒரே இலை தான். இந்த கேள்வியில சொல்லுவாங்க நமக்கு லேசான நீளாத இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இலைக்கு திணிவு இல்லை அப்படின்னு எடுத்துக்க சொல்லுவாங்க. அடுத்தது இந்த இலை நீழ்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது கேள்விகள்ல சொல்லுவாங்க. ஆகவே ரெண்டு திணிவுகளை ஒரே இலையில இணைச்சமா இருந்தா அந்த இலையில் உள்ள இழுவைகள் என்ன செய்யாதுன்னா மாறாது. அப்ப முதலாவது இந்த இந்த கப்பி தொகுதி வினாக்கள் செய்யறதுக்கு பொருள்ல தொழிற்படுற விசைகளை குறிக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது விஷயம், தனித்தனியே ஒவ்வொரு பொருளுக்கும் நியூட்டனுடைய இரண்டாவது விதி, அதாவது F(ma) பாவிச்சமா இருந்தா ஈஸியா இதுல உள்ள கேள்விகளை கணவிடைய எடுத்துக்கொள்ள இயலும். நான் பாருங்க, முதலாவது 2 கிலோகிராம் திணிவுக்கு பாவிக்கிறேன். 2 கிலோகிராம் திணிவு கருதுனமா இருந்தா பொருள் இந்த பொருள்ல தொழிற்படுற விசையை பார்த்தோமா இருந்தா இதை அடிச்சு விட்டா சரி, ஈஸியா கண்டுபிடிக்கிறது. ஆகவே கீழ்நோக்கி 20 நியூட்டன், மேல் நோக்கி டி அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த பொருளானது மேல் நோக்கி இயங்க போகுது. ஆகவே இந்த திசையில நம்ம F(ma) பாவிப்போம். F(ma) பாவிச்சமா இருந்தா மேல் நோக்கி தானே இந்த பொருள் இயங்க போகுது. ஆகவே விசைக்கு பதிலா மேல் நோக்கி இயங்குற விசை டி. இந்த 20 நியூட்டனும் விசை தான், ஆனா நம்ம கருதுற திசைக்கு எதிர் திசையில இருக்கு. ஆகவே இந்த 20 நியூட்டனுக்கு -20 அப்படின்னு போடும். இது சமனா இருக்கும் இந்த பொருளினுடைய திணிவு 2 கிலோகிராம் இன்டு ஆறுமூடுகள் கேவாங்க. இங்கிட்டுள்ள ஆறுமூடுகள் ஏங்கிற ஆறுமூடுகள்ல மேல போனா அதே ஆறுமூடுகளோட இந்த பொருள் என்ன செய்யும், கீழே வரும். ஒரே இலையில தான் இணைச்சிருக்காங்க. ஆகவே இது என்ன ஆறுமூடுகளோட மேல போகுதோ அதே ஆறுமூடுகளோட தான் இந்த பொருள் என்ன செய்யும், கீழே வரும். ஆகவே ஆறுமூடுகளுக்கு பதிலா ஏ. ஆகவே T-20 சமன் 2A. அடுத்தது இந்த பொருளுக்கு இந்த பொருள்ல தொழிற்படுற விசைகளை பார்த்தோமா இருந்தா கீழ் நோக்கி 30 நியூட்டன், மேல் நோக்கி டி. இந்த பொருளானது கீழ் நோக்கி இயங்க போகுது. இப்ப 3 கிலோகிராம் திணிவுடைய பொருளுக்கு கீழ் நோக்கி F(ma) பாவிப்போம்.
இப்ப முதலாவது விசை போடணும். கீழ் நோக்கி இருக்கிற விசை வந்து 30 நியூட்டன். ஆகவே 30 இந்த டி அப்படிங்கிறது விசை கருதுற திசைக்கு எதிர் திசையில இருக்கு, மேல் நோக்கி இருக்கு. ஆகவே மைனஸ் டி அப்படின்னு போடுவோம். இது சமன் இந்த பொருளினுடைய திணிவு 3 இன்டு ஆர்மூடுகள். இது ஏவோட போனா இந்த பொருளும் ஏங்கிற ஆர்மூடுகளோட கீழ் நோக்கி வரும். ஆகவே ஆர்மூடுகள் ஏ 30 மைனஸ் டி சமன் 3a. இது இரண்டாவது சமன்பாடு. இப்ப டியையும் ஏயும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு தெரியாக்கணியம் இருக்கு, நம்ம கிட்ட ரெண்டு சமன்பாடு இருக்கு. ஆகவே இந்த ரெண்டு ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்த்தமா இருந்தா நம்ம டியையும் ஏயையும் காணலாம். அப்ப சிம்பிளா இது முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. இது ஒருங்கமை சமன்பாடை தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு கணியத்தை என்ன செய்யணும்னா இல்லாம பண்ணணும். நான் வந்து முதலாவது சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் கூட்டுவதனூடாக இந்த டீயை இல்லாம ஆக்கணும். ஆக எங்கன்னு கேள்வி தெரியும் பாருங்க. அடுத்தது 1 சக 2. முதலாவது சமன்பாடுல இந்த பக்கம் டி மைனஸ் 20 இருக்கு. இந்த சமன்பாடோட கூட்டணும். இரண்டாவது சமன்பாடு 30 மைனஸ் டி. இது சமனா இருக்கும். முதலாவது சமன்பாடுல இந்த பக்கம் இருக்கு 2a கூட்டுறனால பிளஸ் இந்த பக்கம் இருக்கு 3d. ஆகவே இதுல இந்த டீயும் கேன்சல் ஆயிரும், என வேற வேற குறி. அடுத்தது பிளஸ் 30 மைனஸ் 20. ஆகவே இந்த பக்கம் வரும் 10 அப்படின்னு வரும். இது சமனா இருக்கும். 2a 3a கூட்டுற நேரம் 5. ஆகவே a சமன் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இப்போ முதலாவது ஆர்மூடுகளை கண்டுபிடிச்சாச்சு. ஆகவே இந்த ஆர்மூடுகளுடைய பெருமானத்தை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் கொண்டு போயிட்டு போட்டோமா இருந்தா நம்ம அடுத்தது டீனுடைய பெருமானத்தை காணலாம். இப்போ பாருங்க, இந்த ஏவை கொண்டு வந்து நான் முதலாவது சமன்பாட்டில் பிரதிக்கிட்டேன். ஆகவே டி மைனஸ் 20 சமன் 2 இன்டூ ஏனுடைய பெருமானம் 2. ஸோ 2 4 அப்படின்னு வரும். மைனஸ் 20 சமன்பாடுக்கு அந்த பக்கம் போற நேரம் பிளஸ் 20. ஆகவே டி சமன் 24 நியூட்டன் அப்படின்னு வரும். ஆகவே முதலாவது இந்த இலையில தொழிற்படுற இழுவை 24 நியூட்டன். அடுத்தது ஆர்மூடுகளுடைய பெருமானம் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அப்ப முதலாவது ஒரு கப்பி தொகுதி ஒன்றை கொடுத்துட்டு அதுல இழுவை இயங்கும் போது ஆர்மூடுகள் கேட்பாங்களா இருந்தா நமக்கு இந்த பொருட்கள்ல தொழிற்படுற விசைகளை சரியா குறிக்க தெரிஞ்சா இந்த வினாவை ஈஸியா செஞ்சுக்கலாம். அப்ப முதலாவது 2 பொருள்கள்லையும் உள்ள விசைகளை குறிச்சாச்சு. ரெண்டாவது விஷயம், தனித்தனியே ஒவ்வொரு பொருளுக்கு எப்சமன் எம்ஏவை பாவிச்சமா இருந்தா 2 சமன்பாடுகள் உருவாகும். அந்த 2 சமன்பாடுகளையும் தீர்த்தமா இருந்தா நமக்கு இழுவையினுடையதும் ஆர்மூடுகளுடையதும் பெருமானத்தை ஈஸியா கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது வீடியோ ஒரு தடவை நிப்பாட்டி வச்சுட்டு இந்த உதாரணத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு தடவை செஞ்சுட்டு நான் செய்யற ஆன்சரோட ஒப்பிட்டு பாருங்க, செஞ்சது சரியா பிழையா அப்படின்னு. அப்ப அதே மாதிரி ஒரு வினா தான். இவ்வாறு 5 கிலோகிராம் திணிவு இந்த பக்கம் இருக்கு, 2 கிலோகிராம் திணிவு இந்த பக்கம் இருக்கு. இவ்வாறு ஓய்வுல இருந்து விடுறப்ப இந்த பக்கம் கீழே போகும், 2 கிலோகிராம் திணிவானது மேல் நோக்கி போகும். ஆகவே இந்த திசையில ஆர்மூடுகள் கீழ் நோக்கி, இந்த பொருள்ல ஆர்மூடுகள் மேல் நோக்கி வரும். அடுத்தது இந்த பொருள்ல தொழிற்படுற விசைகளை குறிக்கணும். அப்ப 2 கிலோகிராம் திணிவுடைய பொருள்ல தொழிற்படுற விசையை பார்த்தோமா இருந்தா கீழ் நோக்கி 20 நியூட்டன் அப்படின்னு வரும். அப்ப அந்த இலையில இழு விசை. அடுத்தது 50 நியூட்டன் இந்த இலையில இழுவிசை. இந்த இழுவிசையை பாருங்க, இந்த இலை வந்து இந்த பொருளை மேல் நோக்கி இழுக்குது, அதுதான் இந்த இலை விசை. இந்த இழுவிசை இந்த பொருளானது இந்த இலை கீழ் நோக்கி இழுக்குது, அதுதான் இந்த இழுவிசை. இப்ப இந்த துண்டை அடிச்சு விட்டமா இருந்தா இந்த பொருள்ல தொழிற்படுற விசை கீழே இருக்கு, இந்த இலையில தொழிற்படுற விசை மேல இருக்கு. ஸோ அடுத்த விஷயம், விசைகளை குறிச்சாச்சு. ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியே எஃப்7எம்ஏவை பிரயோகிச்சா சரி. முதலாவது 2 கிலோகிராம் திணிவுக்கு மேல் நோக்கி தானே இயங்க போகுது. ஆகவே மேல் நோக்கி எஃப்7எம்ஏ. அப்ப இதுல கீழ் நோக்கி 20 நியூட்டன்,
மேல் நோக்கி டி. அப்ப விசைக்கு பதிலா மேல் நோக்கி டி 20 நியூட்டன் அப்படிங்கிறது நம்ம கருதுற திசைக்கு எதிர் திசையில இருக்கறனால -20 அப்படின்னு வரும். இதனுடைய திணிவு 2 கிலோகிராம் இன்டு 6 மூடுதல் A. T-20 சமன் 2A. அடுத்தது இரண்டாவது 5 கிலோகிராம் திணிவுக்கு நம்ம F சமன் M பாவிக்கணும். இந்த திணிவானது கீழ் நோக்கி இயங்குறனால கீழ் நோக்கி F சமன் M. இப்ப அந்த பொருளை கருதுனமா இருந்தா கீழ் நோக்கி 50 நியூட்டன், மேல் நோக்கி T. சோ இப்ப F க்கு பதிலா 50 T எதிர் திசையில இருக்கு. ஆகவே -T சமனா இருக்கும். இந்த பொருளினுடைய திணிவு 5 இன்டு 6 மூடுதல் A. இது இரண்டாவது சமன்பாடு. இப்ப முதலாவது சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் கூட்டி விட்டமா இருந்தா 1 சக 2. ஆகவே இந்த பக்கம் இருக்கு T-20 சக 50 T. இது சமனா இருக்கும். இந்த பக்கம் 2A இருக்கு, கூட்டணும் 5A. இப்ப இங்க பிளஸ் டி, இங்க மைனஸ் டி. ஆகவே டீயும் டீயும் வெட்டப்பட்டுரும். அப்ப வேற வேற குறிகளனால கழிக்கணும். 50ல 20 போறப்ப 30 அப்படின்னு வரும். அந்த பக்கம் கூட்டினமா இருந்தா 7A அப்படின்னு வரும். ஆகவே A சமன் 30/7 மீட்டர் செகண்ட் -2. இது ஆரம்பம். இதை பிரிச்சும் போட்டுக்கலாம். 30/7 பிரிச்சும் போட்டுக்கலாம், அல்லது பின்னத்திலையும் போடலாம். அடுத்தது இழுவை காங்கணும். இந்த பெருமானத்தை கொண்டு வந்து ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டமா இருந்தா இழுவை வந்துடும். நான் இந்த பெருமானத்தை முதலாவது சமன்பாட்டில் பிரதியிடுறேன். ஆகவே T-20 சமன் 2. T-20 2 இன்டு 30/7 அப்படின்னு வரும். ஆகவே 60/7 T-20 -20 சமன்பாடுக்கு அங்கிட்டு போறப்ப +20 அப்படின்னு வரும். ஆகவே T சமன் இது ரெண்டுக்கும் போமசி எடுத்தமா இருந்தா 140 அப்படின்னு வரும். ஆகவே T சமன் 7 மேல் 140 60 200 அப்படின்னு வரும். ஆகவே 200/7 நியூட்டன் அப்படின்னு வரும். அப்ப இந்த வினாவுக்கு 6 மூடுகளுடைய பெருமானம் 30/7, இழுவையினுடைய பெருமானம் 200/7.